உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு நேர்காணல் பார்க்க போகிறோம். அவர் நெதர்லாந்தில் பிரபலமான பாடகர் மற்றும் டிஜே. திறமைகள் எவ்வளோ இருந்தாலும் வாய்ப்புகள் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு நாட்டில் பல ஆண்டு காலம் சண்டை நடக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துடுறாங்க. அப்படி புலம்பெயர்ந்த நாடுகளில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்களுடைய கடின முயற்சியில் தங்களுடைய திறமைகளை நிரூபிச்சுட்டே வராங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. அப்படியானவர் தான் ஷாருகன். இன்றைக்கி அவரை பற்றி தான் நம்ம ஒரு பேட்டி காண போகிறோம். அவர் இலங்கை தமிழரும் கூட. வணக்கம் ஷாருகன். வணக்கம். நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? வணக்கம், என்னோடய பேர் ஷாருகன். நான் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பிறந்தேன். இங்கே நெதர்லாண்ட்ஸில் 22 வருஷமாக இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். நீ நடந்த பாதை எங்கும் பூமலர்ந்தது, தமிழீழம் இங்கு முந்தனது பேர் கலந்தது. நீ நடந்த பாதை எங்கும் பூமலர்ந்தது, தமிழீழம் இங்கு முந்தனது பேர் கலந்தது. இசையில் எப்படி ஆர்வம் வந்துருச்சுன்னா, சின்ன வயசில் இருந்தே ரேடியோவில் இலங்கை வானொலி கேட்குறது தான் ஒரு பழக்கம். ஸோ அந்த டைமில் மியூசிக்கை ஊறிக்கிட்டே இருந்துச்சு. லைக் எப்படி சொல்லுது, பாட்டு கேட்டால் அதை சேர்ந்து பாடிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆர்வம் தான் சின்ன வயசுலேருந்தே வந்துச்சு. அதுக்கப்புறமா ரேடியோவில் எங்கே பாட்டு கேட்டாலும் அதை நின்று கேட்டு அதோட சேர்ந்து பாடுறது, அந்த மாதிரி தான் இசையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு. அம்மா என்றழைக்காது உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உறவில்லையே. அம்மா என்றழைக்காது உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உறவில்லையே. அப்புறமா பாடுறதுக்கு நான் முறைப்படி எதுவுமே கற்றுக்கலை. கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்கள்ல, பாட்டை கேட்டு பாடுறது, அந்த மாதிரி இது ஃபீல்டில் தான் இது வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்கேன். கேள்வி ஞானம்னு சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு முதல்ல யார் தான் வாய்ப்பு கொடுத்தா, எப்படி தான் பாட ஆரம்பிச்சிங்க? இங்கே வந்ததுக்கு அப்புறமா வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ வேலை இடத்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், இவன் பாடுவான், பாடிக்கிட்டு இருப்பான். நான் சும்மா பாடிக்கிட்டே இருப்பேன் ஃப்ரீ டைமில். ஸோ அந்த டைமில் அவரோட வெட்டிங் ஒன்று நடந்துச்சு, என் ஃப்ரெண்டோட வெட்டிங் ஒன்று. ஸோ அப்போ ஜெர்மனிலேருந்து ஒரு இசைக்குழு ஒன்று வந்திருந்தாங்க, லைஃப் பேண்டுன்னு சொல்லி. அவங்க பேர் சூப்பர் பிரின்ஸ். ஜெர்மனில் இருக்கிறாங்க. இப்போ தமிழாக்கள் தான். ஆமாம், அது 2002 நினைக்கிறேன், 2002. ஸோ அப்போ கேட்டாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட தான் இங்கே இருக்கிறான், ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ஓகேன்னாங்க. ஸோ அன்னைக்கு தான் நான் முதல்ல மேடையில் ஏறினேன், ஒரு இசைக்குழுவோடு சேர்ந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணினேன். ஆமாம். அது வேறு லெவல். அது எப்படி சொல்லுது, மைக்கில் முதலாக நம்மளோட வாய்ஸை நாம் கேட்குறோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன கூட ஊக்குவிச்சாங்க, அதாச்சும் இன்னும் நல்லா பாடு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுதான் முதலாக மேடையில் பாடின ஒரு அனுபவம். அதுக்கப்புறமா இங்கே நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற இசைக்குழு என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி தங்களோட சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிச்சு. எத்தனை வருஷமா இது இப்போ நான் இங்கே வந்ததுலேருந்து ஒரு 20 இயர்ஸாக இந்த மியூசிக் அதாச்சும் இசைக்குழுவில் இருக்கிறேன். இப்போது நான் ஒரு 6 இயர்ஸாக என்னோட சொந்தமாக கரோக்கே டிஜே பேண்டு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிவப்பான ஆண்கள் இங்கே சில கோடி உண்டு, கருப்பான என்னை கண்டு கண் வைத்ததென்ன. கடல் வண்ணம் வானின் வண்ணம் கருவண்ணம் தானே, கடல் வானம் காணும் போதும் உன்னை கண்டு நானே. மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே, மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் உன்னாலே. சுட்டு விழி கண்டாலே சொக்குதடி தன்னாலே, சிக்குப்பட்டையில் போலே நொக்குப்பட்டேன் உன்னாலே. கட்டுத்தறி காலை நானும் கட்டுப்பட்டேன் உன்னாலே.
இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கச்சேரி பண்ணியிருப்பீங்க ப்ரோ? எவ்வளோ பாடல்கள் பாடியிருப்பீங்க ப்ரோ? இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் இருந்து அதாச்சும் இந்த லைஃப் மியூசிக் பேண்டோட இருந்து இப்போது நான் சொந்தமாக பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 மேடைக்கு மேலே ஏறியிருப்பேன். இப்போ டிஜே பண்ணுறீங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் பாடல்களும் நீங்களே பாடுவீங்களா, இல்லை டிஜே ப்ரோக்ராமும் சேர்த்து நீங்கள் பண்ணிக்குவீங்களா ப்ரோ? இல்லை, இப்போது வந்து நான் ரெண்டும் சேர்ந்து பண்ணுறேன். அதாச்சும் சில ஈவெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக முடிக்கிறப்போ டிஜே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை விட தனியாக டிஜேக்கு மட்டும் புக்கிங் பண்ணுவாங்க ஈவெண்ட்ஸ் பண்ணுறவங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து சிங்கிங் அப்புறமா டிஜே. ஸோ அதோடய போய்கிட்டு இருக்கு இப்போ. நீங்கள் எந்த மாதிரி நிகழ்ச்சியில் பாடுகிறீங்க ப்ரோ? கல்யாணம், பிறந்தநாள், அப்புறம் இப்போ வேறு என்னென்ன ப்ரோக்ராம்லாம் எங்கே உங்களை வந்து இன்வைட் பண்ணுறாங்க? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணம், பிறந்தநாள், அப்புறம் பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த பார்ட்டி. அதுக்கப்புறமா நானும் இங்கே வருஷத்தில் 2 பெரிய பப்ளிக் ப்ரோக்ராம் பண்ணுவேன், ஷோ. அதாச்சும் யூரோப்பைடில் இந்தியாவில் இருந்தும் நல்ல டேலண்டான ஃபேமஸான சிங்கர்ஸ், டான்சர்ஸ் அவங்கள வச்சு ஒரு ஷோ வந்து பொங்கல் சீசனில் பண்ணுறேன் நான். பட் இப்போ ஒரு கோவிட்டால் ஸோ 2 இயர்ஸாக ஒன்றும் பண்ணலை. பட் எவ்ரி இயர் அது போய்கிட்டு இருக்கும் பெரிய கிராண்டாக. நீங்கள் வந்து நெதர்லாந்தில் மட்டும்தான் பண்ணுறீங்களா, இல்லை ஐரோப்பா ஃபுல்லாக பண்ணுறீங்களா ப்ரோ? இல்லை, இது வரைக்கும் சுவிட்சர்லாந்து போயிருக்கேன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யூரோப்பாயில் போகலாம். இன்னும் இங்கிலாந்து பக்கம் போகல, பட் சூன் போயிடுவோம். வாழ்த்துக்கள். ப்ரோ, உங்கள் பேண்டு பேர், அப்புறம் வந்து யூரோப்பில் வந்து நீங்கள் அந்த கான்செப்ட் சொன்னீங்கல்ல, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்னோட பேண்டோட பேர் வந்து வசந்தம் கரோக்கே டிஜே, இல்லை வசந்தம் என்டர்டைன்மெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ இது நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போவே இங்கே ஒரு பெரிய ஒரு ஷோ ஒன்று பண்ணி அதில் லான்ச் பண்ணுவோன்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ஷோவுன்ற நேம் வந்து இசைத்துள்ளல். ஸோ அது கிட்டத்தட்ட இப்போ இசைத்துள்ளல் 4.0 போயிடுச்சு. ஸோ 4 தரம் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து எப்படின்னா, இப்போ நான் நிறைய மேடைகள் போகிறபடியாக, நிறைய இடங்களுக்கு போகிறபடியாக எனக்கு நிறைய டேலண்டடான ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியும். ஸோ அதால் அவங்களே நல்ல பெஸ்ட் டேலண்டடான ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஷோ ஒன்று பண்ணுவேன் ஒவ்வொரு பொங்கல் சீசனில். ஸோ அதோட பேர் தான் இசைத்துள்ளல். அப்புறம் என்னோட பேண்டோட பேர் வந்து வசந்தம் என்டர்டைன்மெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம். ப்ரோ, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து விஜய் டிவியில் வந்து சூப்பர் சிங்கர் பண்ணுறாங்க, சன் டிவியில் வந்து சன் சிங்கர்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதிலெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா கலந்து கொண்டு பாடுவீங்களா ப்ரோ? கண்டிப்பாக கலந்துக்கலாம் ப்ரோ. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல எங்களை நாங்கள் அந்த லெவலில் வச்சுக்கொண்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ட்ரை ஒன்று பண்ணலாம், பார்க்கலாம் ஃபியூச்சரில் தான். ஏன் இவ்வளோ பாடல்கள் பாட்டீங்களே, ஏன் இப்போ பண்ணக்கூடாது? ஒரு திறமை வேணும் இல்லை, அதை இன்னும் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கணும் என்னை பொறுத்த மாதிரில. ஸோ அந்த 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 ரேஞ்சுக்கு அந்த லெவலுக்கு வரப்போ ட்ரை பண்ணலாம். ஏன் ப்ரோ, இப்போ நிறைய பேர் அங்கே பாட வரவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கிறவங்க பாட வராங்க. யாருமே வந்து பெரிய பாட்டு பின்புலத்துலேருந்து வருது கிடையாது. ஸோ நீங்கள் இவ்வளோ பாட்டு பேரும் இவ்வளோ தன்னடக்கமாக வந்து நான் எல்லாம் கற்றுக்கணும் தான் அது மாதிரி ப்ரோக்ராமில் வந்து கலந்து கொள்வேன்றது வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, நாம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அந்த மாதிரி ஷோலாம் இந்த லெவலில் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. ஸோ அதால் நாமளும் எங்களுக்கு தெரியும் இன்னும் நாங்கள் இன்னும் பெட்டர் ஆகணும். ஸோ அந்த ஒரு இது தான் பார்க்கலாம். வெளியோட்டு சொன்னால் ஒரு ரவுண்ட் போனாலும் எனக்கு ஹாப்பி தான். அதாச்சும் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் அந்த லைவ் மியூசிக் பேண்டோட பார்வைனாலே ஒரு வரும். ஸோ அதில் ஒரு பாட்டுக்கு பாடினா கூட ஒரு ஹாப்பி தான். பார்க்கலாம், கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் ப்ரோ. நீங்கள் உங்கள் பாடல்கள் வந்து யூரோப் முழுக்க வந்து எல்லாராலும் வந்து பெரிதாக ரொம்ப கவரப்படுது. நிறைய பேர் வந்து நீங்கள் பாடுற பாட்டுக்களை வந்து நல்லா இருக்குன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து விஜய் டிவியில் கண்டிப்பாக, விஜய் இல்லது சன் டிவியில் வந்து அந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஆசை இருக்குதான், ஒரே ஒரு ரவுண்ட் ஆச்சு போய் பாடிட்டு வந்துடுவோம்னு சொல்லி பார்ப்போம். கண்டிப்பாக ப்ரோ, அது கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் வந்து யாருடைய பாடல்கள் வந்து ரொம்ப விரும்பி பாடுவீங்க? யார் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த பாடகர்லாம்? எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர்னு சொன்னால் நம்ம லேஜண்ட் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சார் தான். ஆனால் அவரோட சாங்ஸ் நிறைய கேட்பேன். அவரோட ரேஞ்சுக்கெல்லாம் நம்மளால் யாராலையும் பாட முடியாது. எனக்காக ஒரு லைன் பாட முடியுமா? எஸ்பிபி சார் ரெடியா? நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இது ஒரு தொடர் கதை. சூப்பர். அதுக்கப்புறம் வேற யாரு? அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் சொன்னா ஹரிஹரன். அவரோட வாய்ஸ் வந்து ஒரு வேற லெவல். அது சாஃப்ட் வாய்ஸ்.
காந்த குரல்னு சொல்லுவாங்கல்ல, காந்த குரல் ஒன்று ஹரிஹரன் சொல்லி அவரோட சாங் தான் எனக்கு நல்ல இன்ஸ்பிரேஷன். சின்ன வயசுல இருந்து அவரோட சாங்ஸ் பாடணும். மோஸ்ட்லி அவரோட சாங்ஸ் தான். பாடுங்க எனக்கு ஒரு லைன் திரும்பவும். என் சுவாச காற்று வரும்பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனார் வலை மீது தீ குளிப்பேன். அட்டகாசம் ப்ரோ. மைக் இல்ல, ஸ்டுடியோ இல்ல, வெறும் லைவ் இல்ல, மியூசிக் பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாத என்ன வாய்ஸ். தேங்க்யூ ப்ரோ. சூப்பர் வாய்ஸ், எக்ஸ்ட்ரீம் வாய்ஸ். ப்ரோ நீங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ளே பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறதும் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நினைக்கிறேன். எனக்காக கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்ட முடியுமா? ஆமா ப்ரோ, இது வந்து இது பேர் காஜோன். ஸோ இது நான் ப்ளே பண்ணுவேன். அப்புறம் டோலக் இருக்குல்ல, ஆமா டோலக் ப்ளே பண்ணுவேன். பொங்கோ ட்ரம் ப்ளே பண்ணுவேன். ஒக்டோபேட்ஸ் ட்ரம்ஸ் அது ப்ளே பண்ணுவேன். ஓ இவ்வளவு பண்ணுவீங்களா? ஆமா, சும்மா கொஞ்சம் கொஞ்சமா நான் பண்ண முடியும். அப்புறம் இது வீட்டில் சும்மா தட்டி தட்டி பாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் பண்ணுங்களேன் பார்க்கலாம். வாவ் சூப்பர். பூவென்ன சொல்லும் என்று காத்தறியும், காற்றென்ன சொல்லும் என்று பூவறியும். நான் என்ன சொல்ல வந்தேன், நெஞ்சில் என்ன அள்ளி வந்தேன், ஒரு நெஞ்சம் தாரறியும். வானவில் என்ன சொல்ல வந்ததென்று, மேகமே உனக்கு என்ன தெரியாதா, அல்லிப்பூ மலர்வது ஏன் என்று வெண்ணிலவே உனக்கு என்ன தெரியாதா. ஓ வலியா சுகமா தெரியவில்லை, சிறகா சிறையா புரியவில்லை, அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன், நான் சொல்லாமல் தவிக்கின்றேன். செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே, உள்ளம் மல்லி போனாய் நிலை இல்லையா. சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ். சூப்பரா பாட்டீங்க. பிரதர் வந்து ஷாருகன் வந்து இவ்வளோ நேரம் எனக்கு வந்து என் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இவருடைய குரல் வந்து இலங்கை தமிழருடைய இந்த அழகான குரல் வந்து எங்களுடைய தமிழ்நாட்டில் சினிமாக்கள்லையும் சூப்பர் சிங்கர், விஜய் டிவி போன்ற தொலைக்காட்சி சேனல்கள்லையும் வரணும்னு ஷாருகனை வந்து நாங்கள் வாழ்த்துறோம். நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து பாடணும்னு நாங்கள் ரொம்ப பெரிதும் ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி அண்ணா. அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப நன்றி. கலைஞர் நான் நினைச்சு நீங்கள் வந்து என்ன ஒரு பேட்டி எடுத்ததுக்கு, இந்த மாதிரிலாம் பேட்டி பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சிவப்பான ஆண்கள் இங்கே சில கோடி உண்டு, கருப்பான என்னை கண்டு கண் வைத்ததென்